ஒரு கிராமத்து பள்ளியில் அருணும் கார்த்திக்கும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் ஒரு குழு நடவடிக்கையின் போது அருண் செய்த ஒரு தவறு அவர்களின் வேலையை கெடுத்தது. கார்த்திக் அதை கவனித்தான். அருணின் முதுகுக்கு பின்னால் பேசுவதற்கு பதிலாக அவன் நேராக அருணிடம் சென்று, அருண், நீ எண்களை சரியாக சரிபார்க்கவில்லை. அதனால் முழு விளக்கப்படமும் கெட்டுப்போனது. அடுத்த முறை கவனமாக இரு என்றான். அருண் கார்த்திக்கிற்கு நன்றி சொன்னான். தவறை சரி செய்தான். அவர்கள் இருவரும் சேர்ந்து வேலையை முடித்தார்கள். ஆனால் மற்றொரு வகுப்புத் தோழன் ரவி அருண் இல்லாத போது மற்றவர்களிடம், அருண் கவனக்குறைவாக இருப்பான், அவன் எப்பொழுதும் நம் திட்டங்களை நாசமாக்குவான் என்று கிசுகிசுக்க ஆரம்பித்தான். விரைவில் அந்த கிசுகிசுக்கள் பரவின. அருண் அதை பற்றி கேள்விப்பட்டு, ரவி என்னிடம் நேரடியாக சொல்லியிருந்தால் நான் அதை சரிப்படுத்தி இருப்பேன். மாறாக அவன் என் முதுகுக்கு பின்னால் என்னை அவமானப்படுத்துவதற்கு என்ன காரணம் என்று மிகவும் வேதனை அடைந்தான். எல்லாவற்றையும் கவனித்த ஆசிரியர் வகுப்பின் போது, கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க, முன்னின்று பின்னோக்காச் சொல். நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு. நினைவில் கொள்ளுங்கள், குறைகளை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் கூறினால் மட்டுமே அதை திருத்திக் கொள்ள முடியும். ஆனால் ஒருவரை பின்னால் குற்றம் சாட்டுவது அவநம்பிக்கையை மட்டுமே உருவாக்கும் என்று கூறினார். இதை கேட்ட ரவியும் மற்ற மாணவர்களும் அவர்கள் தவறுகளை உணர்ந்தனர்.